தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருப்பதால் உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பூந்தமல்லியில் ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவைக்கான சோதனை ஓட்டம் திடீர் நிறுத்தம். உயர் மின் அழுத்த ஒயர்கள் அறுந்து விழுந்ததோடு மின்சார பெட்டி வெடித்து சிதறியதால் பரபரப்பு. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பறக்கும் ரயில் நிலைய வளாகத்தில் அமர்ந்து ஹூக்கா புகைத்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர். வீடியோ வைரலான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வலுக்கும் கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் கீழசரக்கலில் ஒரே ஒரு குடும்பத்தை தனிமைப்படுத்த தீண்டாமை சுவர் கட்டப்பட்டதாக புகார். குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளை துண்டித்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் பைக்கில் சென்ற இளைஞருக்கு அபராதம் விதித்த போலீசார். முறையான ஆவணங்கள் இருப்பதாக கூறும் இளைஞரிடம் மிரட்டும் துணியில் பேசியதால் பரபரப்பு. முன்னாடி இருக்கிற அந்த நம்பர் பிளேட் மட்டும்தான் இல்ல, அதுக்கு டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் 500 ரூபா தான் போடணும். ஆனா அவங்க மாத்தி போட்டேன்னு அவங்களே சொல்றாங்க. ஆனா ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார். டெலீட் பண்ணலாம் அவங்க நினைச்சா. டெலீட் எப்படி பண்ண முடியுங்க? நீங்க அது உங்க தப்பு. அதான் சொல்றேன் தம்பி. இல்ல நீங்க மாத்தி போட்டீங்க தானே. நீ மாத்திரம் போடல, நீ நான் காட்டாதுக்கு இந்த இன்சூரன்ஸ் அது எப்படி சார்? நீங்க இங்க பாருங்க. சட்டப்பேரவையில் எம்எல்ஏ வேல்முருகன் விதிமீறி அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறார். சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க முதல்வர் கோரிக்கை. அவையில் கூச்சலிடுவது போன்ற செயல்கள் ஈடுபடக்கூடாது என வேல்முருகனுக்கு சபாநாயகர் எச்சரிக்கை. தான் பேச வந்ததை தவறாக புரிந்து கொண்டு பாதியிலேயே நிறுத்திவிட்டார்கள் என எம்எல்ஏ வேல்முருகன் விளக்கம். தனக்கு தகராறு செய்யும் நோக்கம் இல்லை என்றும் பேட்டி. தொகுதி மறுசீரமைப்பு குறித்த டி-ஷர்ட் அணிந்தபடி தமிழக எம்பிக்கள் மக்களவைக்கு சென்றதால் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. முறையான உடைகள் அணிந்து வருமாறு அவை தலைவர் அறிவுறுத்தல். நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா உள்ளிட்ட 25 பேர் மீது வழக்கு பதிவு. சட்டவிரோத சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் சைபராபாத் போலீசார் நடவடிக்கை. சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்தது குறித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் விளக்கம். ஒருமுறை நடித்தது தவறு என்று புரிந்ததால் மீண்டும் அணுகிய போது திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் தகவல். அண்டார்டிகாவில் ஆய்வுக்காக சென்ற விஞ்ஞானிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தங்களுடன் வந்த நபர் கொடூரமாக தாக்கியதோடு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் மின்னஞ்சல் மூலம் உதவி கோரியதால் பரபரப்பு. ஐபிஎல் கோப்பை முன்பாக ஒன்றாக புகைப்படம் எடுத்துக்கொண்ட 10 அணிகளின் கேப்டன்கள். ஐபிஎல் 17வது சீசனின் தொடக்க விழாவை 13 இடங்களில் நடத்த பிசிசிஐ திட்டம் என தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.